ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கிறோம். இந்த 2021ஆம் ஆண்டினுடைய 2வது வாரத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். அதற்கு முன்பாக நாம் கர்த்தருடைய நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பாடல்கள் செய்தி எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு மகிமை தருகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே அன்றோடு துதிக்கிறோம். கர்த்தாவை ஸ்தோத்திரம் அப்பா. ஆரம்ப முதல் முடிகிறவர்கள் இருப்பதாக இதை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை கலந்து கொள்வதில் நீர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையில் அமைக்க ஸ்தோத்திரம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசி கேட்போம். யோபு 42ஆம் அதிகாரம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அனுப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவிக்கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூடுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கின் நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எரிமாள் என்றும் 2ஆம் மகளுக்கு கெத்சியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கிரேனாத்து என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்தியைகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயது உள்ளவனாய் மரித்தான். பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். முதலாவதாக என்று ஆனந்தம் இயேசு தருகிறார். 696வது பாடல். ஆனந்தம்
நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
1115 பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவை. 688 பாடல். தேவா நான் எதினால் விசேஷித்தவை. யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்த
நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் இந்த வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காணொளி மூலம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இருக்கிற இடத்திலே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமை படைத்தவர். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவரை போல வல்லமையுள்ள தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஜெபங்களுக்கு பதிலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபங்களுக்கு அவர் பதிலை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அற்புதமாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் அவரை துதிக்கலாம். நன்றியோடு நாம் அவரை துதிக்கலாம். நாம் அவரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் அற்புதமாய் நம்மளை காத்து நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம். நன்றியோடு நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா. ஆபிரகாமின் தேவனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே யாக்கோபின் தேவனே நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் கரம் பிடித்து எங்களை நடத்துகிறவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வெண்மையின் சிவப்புமானவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் தேசங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். எங்களை ஆசீர்வதிக்கிறவர் நீர். உம்முடைய பிள்ளைகள் மேல் விசேஷமாய் ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை கட்டளையிட்டு ஆண்டவரே ஆச்சரியமாவளை போஷித்து நடத்துகிற கர்த்தர் நீர். ஹல்லேலூயா. நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திர. வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பா இருக்கிறவரே ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிச்சிலி மரமே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். தேவகுமாரனே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையா எங்களுக்காய் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திர ரட்சிக்கும்படியாய் ஆண்டவரே மகிமையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரே சிலுவை சுமந்து ஆண்டவரே எங்கள் பாடுகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தவரே நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்கோ இருந்தோம் ஆண்டவரே, எங்களை தேடி வந்து எங்களை ரட்சித்தீர் ஆண்டவரே. நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே ஆண்டவரே ஒரு விசை கூட நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒரு விசை கூட இந்த வேளையிலே உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே என்னை நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் உம்மிலே பலப்பட நாங்கள் விரும்புகிறோம் அப்பா. இன்னும் ஆவியிலே நிறைந்து உம்மோடு ஒன்றி வாழ விரும்புகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. அதற்கு உம்முடைய ஒத்தாசை எங்களுக்கு தேவை. உம்முடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. உம்முடைய உன்னத பலம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. தடைகளை தாண்டி செல்லவும் சோதனைகளை தாண்டி செல்லவும் ஆண்டவரே பரிசுத்தம் உள்ள உலக வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழவும் உம்முடைய கிருபையும் பலனும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. ஒரு விசை கூட இந்த வேளையிலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் ஆவியார் என்று சொல்லி பாடி அவர் இந்த வேளையை நம்ம துதிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கும் போது தேவனுடைய விசேஷித்த அபிஷேகம் இந்த வேளையிலே இறங்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும்
வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. தேற்றரவான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவான பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்களாற்றும் கருணையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் நல்ல பாட்டமா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். அறிவெல்லாம் ஆவியிலே நிறைந்து ஆண்டவரே, இந்த வேளையிலே உடைய ஆவியினாலே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே ஒரு விசை கூட நீ நிரப்பும் ஆண்டவரே. ஓ வெற்றியுள்ள உலக ஆண்டவர் வாழ்க்கை வாழ, இந்த ஆண்டு முழுவதும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் வெற்றி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே உடைய அபிஷேகம் தேவை. ஒரு விசை கூட உன்னத ஆவியினால் எங்களை நிரப்போம். உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்போம். இந்த காயங்களை கட்டுகிற ஒரு விசேஷித்த அபிஷேகம், எங்களை ஆறுதல் படுத்துகிற விசேஷித்த அபிஷேகம், எங்களை வழி நடத்துகிற ஒரு விசேஷித்த அபிஷேகம், எங்கள் பலவீனங்களை நீக்கி பலவனாய் மாற்றுகிற விசேஷித்த அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீரே மகிமைப்படுங்க ஆண்டவரே, நீரே மகிமைப்படுங்க. ஹல்லேலூயா ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர, அதிலே மகிழ எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு ஆனந்தம், நித்திய பேரின்பம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். எங்கள் தேசத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் கர்த்தாவே. இந்த நாட்களிலே இந்த கொள்ளை நோயின் நிமித்தமா எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ போராட்டங்கள், இன்னும் கர்த்தாவே பல விதமான கொள்ளை நோய்கள் வருகிறதாக கேள்விப்படுகிறோமே. ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திற்கு நீ கிருபையா இறங்குவீராக. இந்த கொரோனா முற்றிலுமாய் அழிக்கப்பட உதவி செய்வீராக. நோ கேசஸ் என்று வரத்தக்கதாக, கொரோனா முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது என்று அரசாங்கமே சொல்லத்தக்கதாக நீர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் கர்த்தாவே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு இறங்கும். நாங்கள் எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு உண்மைதான் நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் வருகிறோம். ஹீல் த லேண்ட் லார்ட். ஆண்டவரே சேமத்தை தேசத்திற்கு கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த புதிய விதமான கொரோனா வராதபடி நீங்க எங்க தேசத்தை வேலி அடைங்க. இந்த பேர்ட் ஃப்ளூ அதெல்லாம் வருகிறது என்று சொல்லுகிறார்களே, அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகத்தக்கதாக. எவ்வளவு நஷ்டங்கள் கர்த்தாவே, எவ்வளவு இழப்புகள் அப்பா. இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக இந்த ஆண்டை எங்கள் தேசத்திற்கு மாற்றுங்க, கொடுங்க கர்த்தாவே. மக்கள் ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமா எங்களுடைய தமிழ்நாட்டின் எலெக்ஷன்ஸ்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல தலைவர்களை எங்களுக்கு தந்து எங்கள் தமிழ்நாட்டை நீர் ஆசீர்வதித்தள்ளும் கர்த்தாவே.
இந்த நாட்களிலே ஆங்காங்கே பெய்கிற இந்த மழை நிமித்தமாக நஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லுகிறார்களே கர்த்தாவே, அவைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. எவ்வளவு ஜனங்கள் வீடு இல்லாமல் வீட்டிற்குள்ளே தண்ணீர் புகுந்ததினாலே ஆண்டவரே இந்த கொசு தொல்லைகள், வியாதியின் பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் வந்து ஜனங்கள் அவதிப்படுகிறார்களே. நீர் கிருபையா எங்கள் ஜனங்களுக்கு இறங்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நிமித்தமாய் ஆண்டவரே, அன்று ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை விடுவித்த தேவன் எங்களை நினைவு கூர்ந்து எங்கள் தேசத்தின், தமிழ்நாட்டின், சென்னையின் ஜனங்களை நீர் விடுவிப்பீராக. இந்த மழை ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாக மாத்திரம் இருக்கட்டும் அப்பா. தேவைக்கு அதிகமான மழை பெய்து நஷ்டத்தின் மேல் நஷ்டம் வராதபடி எங்கள் தமிழ்நாட்டின் மீது, சென்னையின் மீது கிருபையாய் நீர் இறங்கி வழி நடத்தும் கர்த்தாவே. நீர் செய்யாவிட்டால் யாரும் செய்ய முடியாது தகப்பனே. விசுவாச குடும்பங்களிலே சமாதான, சந்தோஷ, நிம்மதியை கொடுத்து வழி நடத்துவீராக. பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை மாத்திரமே வைத்திருக்கிற கர்த்தர். ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே, ஆமென். Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். Our God is a God who restores. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் திரும்ப அழிக்க வல்லமையுள்ள தேவன். Praise God, the time for your restoration has come. இந்த நாளிலே நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற ஒரு காலமா இது இருக்கிறதற்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். Restoration comes when a review of the past activities is carried out. நாம் பழைய காலத்திலே நடந்த காரியங்களை நாம் மறுபடியுமாய் சிந்தித்து நாம் செயல்படும் பொழுது நமக்கு திரும்ப அளிக்கிற கிருபையை பெற்றுக் கொள்கிறோம். When God says He will restore, He means He is going into your past to see those waste that have decayed. அதாவது தேவன் நமக்கு திரும்ப அளிக்கிறேன் என்ற வாக்கு கொடுப்பார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்முடைய கடந்த காலத்திற்குள்ளாக மறுபடியுமாய் சென்று அதிலே எதெல்லாம் சிதைக்கப்பட்டு, எதெல்லாம் குப்பையாக, எதெல்லாம் வேண்டாததாக இருக்கின்றதோ அவைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அதற்கு பதிலாக நன்மையானதை திரும்ப கொடுக்கிறார். God knows about the pain of the past. அதாவது கடந்த காலத்திலே நாம் எதை இழந்திருக்கிறோம், எதை நமக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். The losses of many years can be converted into gain by the Lord in just a moment of time. ஒரு நிமிஷத்தில் தானே தேவனால் நம்முடைய கடந்த பல வருடங்களாய் நாம் இழந்து போன எவ்வளவோ இழப்புகளை ஒரே நொடி பொழுதிலே ஆண்டவர் ஆசீர்வாதமான ஒரு பலனாய் நமக்கு அளிக்க போதுமானவர். ஹல்லேலூயா. For example, Peter, throughout the night he was catching the fish, but he couldn't catch one. இரவு முழுவதும் பேதுரு மீன் பிடித்துக் கொண்டு இருந்தார். அவனால் ஒரு மீனையும் பிடிக்க முடியவில்லை. Such an expert fisherman, he knows which fish, which category of fish is in this water, in that water. இந்த தண்ணியிலே இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும், என்ன விதமான மீன் கிடைக்கும், எங்கு கிடைக்கும், எல்லாவற்றையும் அறிந்த கை தேர்ந்த ஒரு மீனவர் தான் பேதுரு. But still it didn't help. ஆனால் அவருடைய திறமைகளோ அவர் அனுபவமோ அவருக்கு ஒருபோதும் உதவி செய்ய முடியவில்லை. But he obeyed Jesus' word and instantly he received a miracle. அவன் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். உடனடியாக அவனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது. Twice it happened in his life. அவனுடைய வாழ்க்கையிலே 2 தரம் இந்த காரியம் நடந்ததை நாம் பார்க்கிறோம். Once before the resurrection of Jesus Christ and secondly after the resurrection. ஒன்று இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாக ஆரம்ப ஊழிய நாட்களிலும், மற்றொன்று இயேசு உயிர்த்தெழுந்த பின்பும் இந்த அற்புதம் நடந்தது. So when we pray, instantly we'll receive miracles.
ஆகவே நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நொடி பொழுதிலே நமக்கு அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Right now pray, Father, visit my past, whatever should have been gained to me that I lost, convert it now to gain for me in Jesus name. இப்பொழுது நாம் எல்லாரும் ஜெபிக்கலாம். பிதாவாகிய தேவனே, என்னுடைய இறந்த காலம், கடந்த காலத்தின் வழியாக சென்று எதையெல்லாம் நான் இழந்திருக்கிறேனோ அவைகளை எல்லாம், அவற்றின் பலனை நான் இப்பொழுது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன், எனக்கு கிடைப்பதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். Father, take the ashes of my yesterday, process it and turn it to beauty for me. ஆண்டவரே, என் கடந்த கால சாம்பலை எடுத்து அதிலே நீர் கிரியை செய்து எனக்கு இந்த நாளிலே ஒரு சிங்காரத்தை நீர் கொடுப்பீராக என்று தேவனிடத்திலே நாம் கேட்போம். Father, from today, shield my life from the activities of locusts and every form of destroyers in Jesus name. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு இழப்பை கொண்டு வருகிற, என்னுடைய ஆசீர்வாதத்தை பட்சிக்கிற எல்லா விதமான வெட்டுக்கிளிகளையும் பச்சை புழுக்களிலும் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்து என்னை வழி நடத்தும் என்று தேவனிடத்திலே நாம் ஜெபிப்போம். If you pray sincerely, our God will restore us. இப்படி சொல்லி நாம் உண்மையாகவே ஜெபிப்போம் என்றால் தேவன் நிச்சயமாகவே நாம் இழந்து போன பலனை நமக்கு திரும்ப அளிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Even at those times when we feel all is lost, God is there and He promises to restore us, but it may not be in the ways we expect. அதாவது நாம் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு இருந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்து நாம் இழந்து போனதை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆனால் பல வேளைகளிலே நாம் எதிர்பார்க்கிற விதத்திலே இந்த திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறது ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். Warren Wiersbe, he says, God still writes the last chapter. வாரன் வியஸ்பி என்கிற ஒரு வேத நிபுணர் சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை இன்றைக்கும் எழுதி கொண்டிருப்பவர் நமது தேவன் தான். ஹல்லேலூயா. Recently in the WhatsApp, I have seen a person from North India. He used the alphabet, English alphabet, for Corona. அதாவது இப்பொழுதுதான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக வட இந்தியாவிலே இருக்கிற ஒரு நபர் ABCDயை வைத்து கொரோனா சம்பந்தப்பட்ட காரியங்களை வைத்து அதிலே சொல்லுகிறதை நான் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்றிலே பார்த்தேன். So I was thinking, for this destroying Corona, useless Corona, it made lot of problems. For that they are using this alphabet. Why not we use this alphabet for the world restoration? இந்த கொரோனாவை பற்றி சொல்றதுக்கே 26 எழுத்தை பயன்படுத்திருக்காங்களே, நாம் திரும்ப பலனை பெற்றுக் கொள்ளுகிறோமே, திரும்ப அந்த பலனை நாம் அனுபவிக்க போகிறோமே, அதற்கு ஏன் நாம் இதை பயன்படுத்த கூடாது என்று நான் யோசித்தேன். So this is the alphabet of restoration. இது மறுபடியுமாய் நாம் பெற்றுக்கொள்வதற்கு, இழந்ததை மறுபடியுமாய் பெற்றுக்கொள்வதற்கான ஆல்பபெட் இதுதான். A, restore our anointing. முதலாவதாக நம்முடைய அபிஷேகத்தை தேவன் திரும்ப கொடுக்கிறார். B, we have to restore our burden for the lost. நாம் இரண்டாவதாக B என்கிற எழுத்து, நாம் ஆத்துமாக்களுக்காக வைத்திருக்கிற பாரத்தை இழந்திருக்கிறோம், அதை மறுபடியுமாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். C, restore our compassion. C, மூன்றாவதாக C, நாம் மனதுருக்கத்தை மறுபடியுமாய் நம் வாழ்க்கையிலே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். D, desire for God's house, to work for God. தேவனுக்காக கிரியை செய்வதற்கான ஒரு வாஞ்சை, desire நமக்குள்ளே இருக்க வேண்டும். E, restore our effectiveness. நாம் சாதுரியமாய் செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும், அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். F, restore our faithfulness. F என்பது faithfulness, அதாவது நம்முடைய உண்மையை நாம் மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். G, glory to make us shine.
G என்பது glory, அதாவது தேவ மகிமை நம்மை பிரகாசிக்க செய்ய விட்டு கொடுக்க வேண்டும். H, restore our hunger for God. H என்பது hunger, அதாவது தேவன் மீது நமக்கு இருக்கிற பசியை ஒருமுறை கூட தாகத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். I, restore our illumination. I என்பது illumination, நம்முடைய பிரகாசத்தை நாம் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். J, restore our joy. J, joy, நம்முடைய சந்தோஷத்தை நாம் மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். K, restore our kindness. K, kindness, அதாவது நம்முடைய இரக்க குணம் நமக்குள்ளே புதுப்பிக்கப்பட வேண்டும். L, restore our love. L என்பது நம்முடைய அன்பை குறிக்கிறது. love, அதை நம்முடைய அன்பை நாம் புதுப்பித்துக் கொள்ள In வேண்டும். Revelation we see we have lost the first love. வெளிப்படுத்தலே நாம் வாசிக்கின்றோம், ஆதி அன்பை நீ இழந்து விட்டாய் என்று. M, restore our motivation. நம்மை உந்தி தள்ளுகின்ற மோட்டிவேஷனை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். N, our newness. N என்பது நம்முடைய புதிய காரியங்களை குறிக்கிறது. O, restore our optimism. O என்பது நம்முடைய எல்லா ஆக்கப்பூர்வமான சிந்தைகளையும் நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். P, restore our power, prayer life. P என்பது ஜெபத்தையும் வல்லமையும் குறிக்கிறது. அவைகளை நாம் திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும். Q, restore our quality, character. Q என்பது குவாலிட்டி, அதாவது நம்முடைய தரம், நம்முடைய தன்மை, நம்முடைய குணாதிசயங்களை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். R, restore our relationship with God and with one another. R என்பது உறவுகளை குறிக்கிறது, ரிலேஷன்ஷிப். அந்த உறவுகளை நாம் மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். S, restore our sincerity. S என்பது நம்முடைய உண்மை தன்மையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகிறது. T, restore our talents. T என்பது நம்முடைய தாளந்துகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று காட்டுகிறது. U, restore our unction. U என்பது நம்முடைய உள் உணர்வுகளை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அங்ஷன் என்பதை புதுப்பித்துக் V, கொள்ள வேண்டும். restore our victory. V என்பது நம்முடைய ஜெயத்தை குறிக்கிறது. அதை நாம் எப்படி திரும்ப பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். W, restore our worship. நம்முடைய W என்பது ஆராதனையை குறிக்கிறது. worship, அதாவது ஆராதனையை நாம் எப்படி திரும்ப பெற்றுக் கொள்ள போகிறோம். X is restore our exaltation. X என்பது exaltation, உயர்த்துவது, தேவனை எப்படி உயர்த்துவது என்பதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். Y, restore our earning for God. Y என்பது yearning என்பதை குறிக்கிறது, அதாவது தேவன் மீது நமக்கு இருக்கிற வாஞ்சையை நாம் எப்படி புதுப்பித்துக் கொள்வது. And Z is restore our zeal. Z என்பது நம்ம தேவனுக்காக நாம் பாராட்டுகிற வைராக்கியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள This வேண்டும். is the alphabet of restoration. இதுதான் நாம் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஆல்பபெட். This you cannot study in online school. இதை நீங்கள் ஆன்லைன் ஸ்கூல்ல படிக்க முடியாது. God has come to restore you to a place where wholeness and place a crown of beauty on you. ஆண்டவர் நம்மை புதுப்பித்து நம்மை மறுபடியுமாய் நாம் இழந்து போனவைகளை நமக்கு கொடுத்து ஒரு முழுமையை நாம் பெற்றுக்கொள்ளவும், நமக்கு ஒரு முழுமையின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். The places where our lives are in ashes, He has come to bring the healing oil of gladness. ஆண்டவர் எங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போய் சாம்பலை போல நாம் எதற்கும் பிரயோஜனமற்றவன் என்று யோசிக்கிறோமோ அந்த சூழ்நிலைகளிலே நமக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நம் மீது ஊற்றி நம்மை மறுபடியுமாய் புதுப்பிக்க விரும்புகின்றார். But there is mourning, He has come to place on us a garment of praise. நமக்கு எங்கு துக்கமும் புலம்பலும் இருக்கிறதோ அந்த சூழ்நிலைகளிலே ஒரு துதியின் ஆவியை நமக்கு கொடுத்து துதியின் ஆடையை நம் மீது வைக்க விரும்புகின்றார். Where there is despair and hopelessness, He has come to make us as strong as an oak tree which He has planted.
நாம் தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட விருட்சங்களாக இருக்கத்தக்கதாக நாம் எங்கெல்லாம் பலவீனமா இருக்கிறோமோ அந்த பலவீனங்கள் எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு நாம் தேவனுடைய தோட்டத்திலே நாட்டப்பட்ட கேதுரு மரங்களைப் போல இருக்கத்தக்கதாக தேவன் நம்மை நிறுத்தி இருக்கிறார். He has a plan in mind to bring about our restoration, healing and wholeness. நமக்குள்ளே சுகத்தையும் நமக்குள்ளே முழுமையும் நமக்குள்ளே இழந்து போனவைகளை திரும்ப கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். This is the desire and heart of God for us. இதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஒரு இருதய வாஞ்சை. அதுதான் அவர் நமக்காக செய்ய வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருக்கிறார். What this means is that there is hope for those of us who have areas of brokenness in our lives. அதாவது இது எதை நமக்கு காட்டுகிறது? நாம் நொறுங்குண்டவனாக, உடைந்து போனவனாக, இழந்து போனவனாக இருக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு மாற்றக்கூடிய ஒரு நம்பிக்கையை தேவன் வைத்திருக்கிறார். God cares about the wounds we have and wants to heal us. நாம் எங்கெல்லாம் காயப்பட்டு இருக்கிறோமோ, எந்தெந்த விதத்திலெல்லாம் தோல்வியை சந்தித்து காயப்பட்டு இருக்கிறோமோ அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு குணமாக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், விரும்புகிறார். God meets us in our brokenness. நாம் எந்த இடத்திலே நொறுங்கி போய், தோற்று போய், விழுந்து போய் கிடக்கிறோமோ அந்த இடத்திலே நம்மை சந்தித்து தூக்க விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். People distance themselves when someone is having serious problems. நமக்கு கஷ்டங்கள், பிரச்சனைகள் அதிகமாய் இருக்கும் பொழுது ஜனங்கள் நம் பக்கத்தில் வருவதற்கே பயப்படுவார்கள். But God draws near. ஆனால் தேவன் அவர் பக்கமாய் நம்மை இழுக்கிறார். Hallelujah. அவர் நம் அருகிலே வருகிறார். Especially in the time of Corona. இந்த கொரோனா நாட்கள்ல மற்றவங்க பக்கத்திலே வர வேணாம்னு யோசித்தால் கூட ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு உதவி செய்ய போதுமானவர். Hallelujah. Hallelujah. When we look at the life of Job in chapter 42 verse 1 to 17, நாம் யோபின் புத்தகத்திலே 42ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது we have to remember these factors in God's restoration process. யோபுவை மறுபடியுமாய் இரட்டத்தனையான பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் அவனை எடுத்துச் சென்ற பாதையை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். When we read verse 2, 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது Job 42 verse 2. யோபு 42:2 தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். First of all, the first factor, you have to have faith. முதலாவதாக நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், இழந்தவைகளின் பலனை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நமக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். No matter how bad things get, remember who God is and what He can do. எவ்வளவு மோசமான நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு இருந்தாலும் நாம் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய நிலைமை அல்ல, அந்த நிலைமையிலிருந்து நமக்கு பலனை திரும்ப கொடுக்க வல்லமையுள்ள தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் உணர்ந்து விசுவாசிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Hold on to your faith. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். It might get shaken, but don't let go of it. அதாவது விசுவாசம் அசைக்கப்படலாம், ஆனால் அந்த விசுவாசத்தை இழந்து போய்விடாதீர்கள். அதை பற்றி கொள்ளுங்க. நான் விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புங்கள். Job held on to his faith. He did not let go of it in the middle of his time of suffering. அவன் பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாய் போகும் பொழுது யோபு ஒரு நாளும் தன் விசுவாசத்தையும் நம்பிக்கையும் விட்டுவிடவில்லை. அதை பிடித்துக் கொண்டான். என் தேவன் எனக்கு செய்வார் என்கின்ற அந்த நம்பிக்கை விட்டு அவன் விலகவில்லை. Job didn't forsake his God and turn to other people or other things. யோபு தேவனை விட்டுவிட்டு மற்றவர்களிடத்திலோ மற்ற ஆதாரங்களிடத்திலோ அவன் ஒரு நாளும் திரும்பவில்லை. He didn't seek others to try to solve the problems and ease his pain. அதாவது தன்னுடைய வலியையும் தன்னுடைய பிரச்சனையும் இன்னொருவர் தீர்க்க முடியும் என்று யாரையும் அவன் நாடி போகவில்லை. அவன் தேவனையே பற்றி கொண்டான். He held on to his faith, know that someday, somehow, his God was going to come through
and restore him. அதாவது அவனுக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், அவன் தன்னுடைய தேவனை பற்றி கொண்டான். எப்படியோ ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாகவே வந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார், எனக்கு பலனை திரும்ப கொடுப்பார் என்பதை அவன் சந்தேகம் இல்லாமல் விசுவாசித்தான். He knew that his God was sovereign and was able to do all things. அவனுக்கு தெரியும் தன் தேவன் ஆளுகை செய்கிறவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர், அவரால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை அவன் அறிந்திருந்தான். Such a powerful promise in the Bible. இந்த 42 வசனம் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு வல்லமையான வாக்குத்தத்தம். God can do all things. கர்த்தரால் செய்ய முடியாததென்று ஒன்றுமே இல்லை. So first of all, have faith. சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆகவே நீங்கள் விசுவாசத்தோடு இருங்கள். Don't give up. விட்டு விடாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். Second factor, verse 3 and 4. இரண்டாவது காரியம் 3, 4 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. Job 42, verse 3 and 4. யோபு 42, 3, 4 வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். So here he humbles himself. இந்த இடத்திலே யோபு தன்னை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறதை நாம் பார்க்கின்றோம். Second factor, humble yourself. நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். We can see the humility of in Job's statements here. இந்த வார்த்தைகளிலே அவன் சொன்ன வாக்கியங்களிலே யோபுவின் தாழ்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. To experience God's restoration in our life, we need to humble ourselves before God. தேவனுடைய திரும்ப அளிக்கும் வல்லமையும் பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்த வேண்டும். Humility means the act of lowering oneself and putting others ahead of oneself. அதாவது தாழ்மை என்பது என்ன? தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை கடைநிலையிலே வைத்துக் கொண்டு மற்றவர்களை நமக்கு மேலாக கனமுள்ளவர்களாக எண்ணுவது. Always, if you have this mindset, definitely God will lift you up. இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கும் என்றால் எப்பொழுதும் தேவன் நம்மை உயர்த்துவார். James chapter 4 verse 10. யாக்கோபு 4 வசனத்திலே, Humble yourself before the Lord and He will lift you up in due season. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று நாம் So வாசிக்கின்றோம். if you humble ourselves before the Lord, God will lift us up. தேவனுக்கு முன்பாக நாம் நம்மை தாழ்த்தினால் தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. The humbling of oneself comes before the lifting up. நம்மை ஆண்டவர் உயர்த்த வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நாம் அவருக்கு முன்பாக தாழ்மையை அணிந்து கொள்ள வேண்டும். We are seeing high-rise buildings, huge buildings. Before it comes, they have to dig a deep pit. நாம் இந்த நாட்களிலே அதிகமாய் உயர எழும்பி நிற்கிற பல மாடி கட்டடங்களை நாம் பார்க்கின்றோம். அது உயர மேலே எழும்பி வர வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அந்த நிலத்தை அந்த பூமியை ஆழமாக தோண்டி அதற்கு ஒரு அஸ்திபாரம் போட வேண்டும். So we have to humble ourselves. ஆகவே நாம் எவ்வளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துவார். God lifted David, God lifted Joseph because they had a humble spirit. தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார், யோசேப்பை தேவன் உயர்த்தினார். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே ஒரு தாழ்மையின் ஆவி இருந்தது. Thirdly, God's restoration is always good and complete. மூன்றாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு இழந்து போன பலனை மறுபடியும் அளிக்கும் பொழுது அது முழுமை பெற்றதாக இருக்கும். Philippians 1:5. பிலிப்பியர் 1:5 நாம் வாசிக்கின்றோம். Paul is writing to Philippians பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது in verse 5. 5 வசனத்திலே, உங்களின் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். He who began a good work in you will carry it on the completion
until the day of Christ Jesus. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை நிச்சயமாக முடிவு பரியந்தம் நடத்துவார். Example, we look into the life of Ruth. ரூத்தின் உதாரணமாக ரூத்தின் வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். Ruth's restoration is completed. ரூத்தினுடைய வாழ்க்கையிலே அவள் இழந்து போனதை தேவன் மறுபடியுமாய் கொடுக்கிறார். அவளுக்கு ஒரு நிறைவான பலன், அது முற்று பெற்று முழுமையான ஒரு பலனை அவள் பெற்றுக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். This we can see in Ruth chapter 4 verse 1 through 21. ரூத் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் புரிந்து கொள்ளலாம். From verse 1 to 10, 1லிருந்து 10 வரைக்கும் நாம் பார்க்கும் we பொழுது see, now Boaz went to the gate of the city to begin conducting the business of redeeming Ruth. இந்த 1லிருந்து 10 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது போவாஸ் ஒலிமுக வாசல் அண்டையிலே போகின்றார். அங்க போய் நின்று ரூத்தை எப்படி தான் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அந்நாட்களில் காணப்பட்ட காரியங்களை அவர் நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். The word redeem means to set free by paying a price. மீட்டுக்கொண்டது மீட்டுக் கொள்வது என்றால் ஒரு விலை கொடுத்து ஒருவரை விடுதலையாக்குவது என்ற பொருளிலே சொல்லப்படுகிறது. Boaz went there to conduct business with a man who had first right to redeem Ruth and her property. அந்த இடத்திலே போவாஸ் ஒரு மனிதனிடத்திலே போகிறார். அந்த மனிதன் யார் என்றால் ரூத்தை மீட்டுக் கொள்ளக்கூடிய அதிக உரிமை, போவாசை விட அதிக உரிமை உடைய ஒரு மனிதன் அவர். ரூத்தையும் அவளுடைய சொத்துக்களையும் அவர் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் அவனிடத்திலே போய் அவர் கேட்க வேண்டியதாய் இருந்தது. Because scripture says the redeemer had to be a near kinsman. அதாவது ரொம்ப சுதந்திரவாளி, மீட்டுக் கொள்ளுகிறவன் நெருங்கின சுதந்திரவாளியாய் இருக்க வேண்டும் என்பதுதான் வேதத்திலே சொல்லப்படுகிறது. The redeemer had to be able to pay the price for redemption. அந்த மீட்கப்படுவதற்கான கிரயத்தை செலுத்தக்கூடியவனாக அந்த மீட்கிறவன் இருக்க வேண்டும். The redeemer had to follow the proper method of redemption. மூன்றாவதாக மீட்கப்படுவதற்கென்று அந்நாட்களில் வைக்கப்பட்டிருந்த செயல்முறையை அவன் ஒழுங்காக பின்பற்ற வேண்டும். The redeemer had to be willing to redeem. நான்காவதாக அந்த மீட்கிறவன் அதை மீட்பதற்கு மனப்பூர்வமாய் சம்மதிக்க வேண்டும். And there should be witnesses. அதற்கு சாட்சிகளும் வேண்டும். Like Boaz redeemed Ruth, போவாஸ் எப்படி ரூத்தை அவளுடைய நெருங்கின சுதந்திரவாளியின் கரங்களிலிருந்து மீட்டுக் கொண்டானோ, in that lineage only Jesus Christ was born. மீட்டுக் கொண்ட அந்த வம்சத்தில் தான் இயேசுவும் பிறந்தார். And Obed, David's grandfather. ஓபேத் என்பவர் தாவீதின் தாத்தா, தகப்பனுடைய தகப்பன், father of Jesse. ஈசாயின் தகப்பன். So God has a plan in everything. ஆகவே தேவனுக்கு எல்லாவற்றிலும் ஒரு திட்டம் இருக்கிறது. Same like Boaz redeemed Ruth, Jesus Christ redeemed us from sin by paying his precious blood. எப்படி போவாஸ் ரூத்தை நெருங்கின சுதந்திரவாளியின் இடத்திலிருந்து கிரயம் செலுத்தி மீட்டுக் கொண்டானோ, அதே போலத்தான் இயேசுவும் நம்மை மீட்டுக் கொள்ள தன்னுடைய இரத்தத்தை கிரயமாக செலுத்தினார். And we read Hebrews chapter 2 verse 14 and 15. எபிரேயர் 2:14-15 நாம் வாசிக்கும் பொழுது, Hebrews 2:14 and 15. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். So the word became flesh. அந்த இடத்திலே வார்த்தை மாம்சமாயிற்று. Jesus became like us. இயேசு நம்மை போல மாம்சமானார். To redeem us. மாம்சமாகிய நம்மை விடுதலையாக்கும்படியாக. And 1 Peter chapter 1 verse 18 through 20. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று
அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். Salvation is free, but it cost God a lot. அதாவது நாம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது இலவசமாய் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பை நமக்கு பெற்றுத்தர தேவன் விலைக்கிரயம் செலுத்த வேண்டியதாய் இருந்தது. Precious blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம், ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் அல்ல, வெள்ளினாலும் பொன்னினாலும் அல்ல, இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம். If you're going to the hospital, wanted to do a surgery, you have to buy a packet of blood and you have to pay for it. நாம் ஹாஸ்பிட்டல்ல போய் ஏதோ ஒரு அறுவை சிகிச்சைக்கென்று நாம் போகிறோம் என்றால் நமக்கு ரத்தம் தேவைப்படும். அப்பொழுது மற்ற மனுஷருடைய ரத்தத்தை நாம் பணம் கொடுத்து வாங்க வேண்டும், கிரயம் செலுத்தி தான் வாங்க வேண்டும். And also according to the blood group you have to buy the blood. சரியாக நமக்கு ஒத்து போகக்கூடிய ரத்தத்தை தான் நாம் வாங்க முடியும். But the blood of Jesus, it can be accepted for everyone. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இரத்தமாய் இருக்கிறது. Jesus redeemed us through his blood. இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டுக் கொண்டார். Have faith in God. முதலாவதாக தேவனிடத்திலே திரும்ப பெற்றுக்கொள்ள தேவனிடத்திலே விசுவாசம் வையுங்கள். Secondly, humble yourself. தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். And redemption, restoration is complete and it is good for us. இந்த மீட்பு நமக்கு முழுமையான ஒரு மீட்பாய் இருக்கிறது. தேவன் அதை நன்மையாக செய்து முடிப்பார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். May God bless you. Let's pray. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதபடி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க உதவி செய்வீராக. தொடர்ந்து கர்த்தாவே, நீர் எங்களை ஆண்டவரே மீட்கிறீர். ஆண்டவரே, எங்களை மறுபடியும் திரும்ப எங்களுடைய வாழ்க்கையில் இழந்தவர்களை திரும்ப கொடுக்க விரும்புகிற தேவன். ஆகவே அதற்காக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். ஏற்ற காலத்திலே கர்த்தர் ஆண்டவர் உயர்த்துற வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிலும் மாற்றும்படி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, மூன்றாவது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் அவைகள் முழுமையானது கர்த்தாவே, பூரணமானது. நீர் முடிவு பரிந்தும் நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கிற தேவன். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் உமக்கே மகிமை தருகிறோம். இந்த வார்த்தைகளை தியானித்த ஆண்டவரை பார்த்து அதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்வதியும். எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு விளைபரத்து ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வருகிறதே. கர்த்தரை இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும் நம்முடைய வருகை மட்டத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறது.